வணக்கம் நண்பர்களே. ஒரே ரகத்தில் அமைந்த இரண்டு பாடல்களில் ஒன்றை எம்எஸ்வி ராமமூர்த்தி கூட்டணியும் மற்றொரு பாடலை இசையமைப்பாளர் இளையராஜாவும் இசையமைத்துள்ளார்கள். இதில் முன்னணியில் இருப்பது எந்த பாடல் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 1970களின் இறுதியில் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் தான் இளையராஜா. தொடர்ந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்து தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக உருவான இவரை தேடி பல இயக்குநர்கள் படையெடுக்க தொடங்கினார்கள். 1990களின் ஏஆர் ரஹ்மான் இன்றியாவதற்கு முன்பு தமிழ் சினிமாவில் வெளியான பெரும்பாலான படங்களுக்கு இளையராஜா தான் இசையமைத்திருந்தார். படத்தின் போஸ்டரில் இசைஞானி இளையராஜா என்று இருந்தாலே இந்த படம் ஹிட்டாகிவிடும் என்ற நிலை இருந்த காலகட்டத்தில் எம்எஸ்வி இளையராஜாவுடன் இணைந்து ஒரு சில படத்திற்கு இசையமைத்துள்ளார்கள். அதேபோல் இளையராஜா சினிமாவில் என்ட்ரி கொடுப்பதற்கு முன்பாக தமிழ் சினிமாவில் இசை உலகில் முன்னில் இருந்தவர் தான் எம்எஸ்வி ராமமூர்த்தி கூட்டணி. இவர்கள் ஒரு கட்டத்தில் பிரிந்து விட்டாலும் எம்எஸ்வி தனியாளாக பல ஹிட் படங்களை கொடுத்துள்ளார். அந்த வகையில் 1961ஆம் ஆண்டு வெளியான பாக்கியலட்சுமி படத்தில் எம்எஸ்வி ராமமூர்த்தி கூட்டணி இணைந்து இசையமைத்திருப்பார்கள். இளம் விதவியான சௌகார் ஜானகி பாடக்கூடிய ஒரு பாடல்தான் மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி என்ற பாடலாகும். அன்றைய காலகட்டத்தில் மட்டுமல்லாமல் இன்றும் இந்த பாடல் ரசிகர் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. கவியரசர் கண்ணதாசன் இந்த படத்திற்கான பாடல்கள் மட்டுமல்லாமல் இந்த பாடலையும் எழுதியிருப்பார். இந்த ராகத்திலே இளையராஜாவும் ஒரு பாடலை உருவாக்கியுள்ளார். அந்த படம்தான் வைதேகி காத்திருந்தாள். 1984ஆம் ஆண்டு ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் ரேவதி ஒரு இளம் விதவையாக நடித்திருப்பார். அவர் பாடுவது போன்று வரும் ஒரு பாடல்தான் அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்புலையும் புலம்புவதைக்கே, சிலம்புலையும் புலம்புவதைக்கே, விரல் கொண்டு நீட்டாமல் வாழ்கின்ற வீணை, குளிர்வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை, பகல் இரவு பல கனவில் இரு விலையில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்புலையும் புலம்புவதைக்கே, என் சிலம்புலையும் புலம்புவதைக்கே என்ற பாடலாகும். பாக்கியலட்சுமி வைதேகி காத்திருந்தாள் ஆகிய இந்த இரு படங்களுமே ஏறக்குறைய ஒரே கதையம்சை கொண்ட படங்கள் தான். அதேபோல் இந்த இரு பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்ற பாடல்கள், ஒரே மாதிரியாக அமைந்திருக்கும். இந்த பாடலை கவிஞர் வாலி எழுதியிருப்பார். இந்த இரு பாடல்களுக்கும் இடையே பல வித்தியாசங்கள் இருந்தாலும் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற பாடல் மென்மையாகவும், அழகு மலராட அபிநயங்கள் கூட என்ற பாடல் கோபத்தின் வெளிப்பாடான பாடலாக இருக்கும். ஸோ நேயர்களை இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.